மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் புலனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டது. இனி அடிக்கடி நம்ம சந்தித்து உரையாடுவது போன்ற தேவை ஏற்படும் நினைக்கிறேன். சார், ஒரே நாள்ல பல செய்திகள் மடமடன்னு குவிந்துருது. பொதுவா மனிதா பேசும்போதுதான் நம்ம 5 செய்திகளை எடுத்து அந்த 5 செய்திகள்னு விவாதிக்க வேண்டியது இருக்கும். நேர்காணல்ல ஒரு செய்தி அதனுடைய டீப் அனலிசிஸ் போவோம். பட் ஆனா தேர்தல் நெருங்கும் சமயத்துல ரொம்ப பயங்கரமா செய்திகள் குவிந்து கொண்டிருக்கிறது. சார், இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு ஒரு விடிய காலையில போய் ரெசிக்னேஷன் ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஃபைல் பண்ணிட்டு உடனே சென்னை கிளம்பி வர்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவங்க தீவிர அரசியல் ஈடுபடும் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க இதுக்கு முன்னாடியே. அவங்களுக்கு கிளியரன்ஸ் அவங்களுடைய கட்சியில கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாம இருந்தது. கட்சியில அந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். இவங்க ஏற்கனவே ஆளுநரா இருந்தாலுமே கூட ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் பாலிடிக்ஸ் தானே சார் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏன் நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க? அதை விட இங்க நல்ல சம்பளம், அதை விட நல்ல வசதி, அதை விட நல்ல பெயர், அதை விட நல்ல பாலிடிக்ஸ் இங்க பண்ண முடியுது. ஏன் அதை விட்டுட்டு இங்க வரணும்னு நினைக்கிறாங்க சார்? இந்த மனநிலை எப்படி பாருங்க? சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதை விட அதிக வசதி, அதை விட அதிக சம்பளம், அதை விட அதிக அதிகாரம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நீ சொன்னது, அதை விட அதிகமான ஆக்டிவ் பாலிடிக்ஸ். நிஜம்தான், எனக்கே விளங்கல. இவ்வளவு தூரத்துக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே இருக்கிறவங்க MP ஆகி இதை விட அதிகமா எப்படி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க போறாங்க அப்படின்னு எனக்கு விளங்கல. அவங்களதான் கேட்கணும். ஆனா தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றுல தமிழிசை சவுந்தரராஜன் இது வரைக்கும் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை. ஏற்கனவே அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அவருடைய சாதி ரீதியிலான வாக்குகள், அவருடைய குடும்ப ரீதியிலான வாக்குகள் எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணி கன்னியாகுமரியில நின்னப்பையும் அவங்க ஜெயிக்கல. இப்போ தென் சென்னை எய்ம் பண்றதா சொல்றாங்க சார். அவருடைய மறுபடியும் களத்துக்கு போட்டியிடுதல் அப்படின்றது தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள என்ன மாதிரியான இதை ஏற்படுத்தும்? அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கா சார்? திரு அண்ணாமலைக்கு தன்னை தவிர வேறு யாரும் தலைமை பதவி தகுதி உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் சரத்குமார் வந்த உடனே நீங்க சென்னையில இருக்க வேண்டியவே இல்லைங்கண்ணா, நீங்க அனைத்து இந்திய அளவில் இருக்க வேண்டியன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இவங்க தமிழிசை வர்றதுங்கிறது அவர் விரும்ப மாட்டார். அது இயல்புதான். 2 மனிதர்களுக்கு இடையில அண்ணாமலை தான் தன்னிகரற்ற தலைவர் இருக்கணும் ஆசைப்பட்டா அது தப்பும் கிடையாது. அதே மாதிரி இவங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்திருக்காங்க. அப்படினால இவங்களுக்கு தகுதிகள் இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன எப்படி உள்குத்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியில இந்த உள்குத்து விவகாரங்கள் அதிகமா நடக்கிறது இல்லை. அது அந்த விதத்தில் ரொம்ப கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்சி. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே. இன்னொரு பக்கம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர், இன்றைய யூடியூபர், அவர் நடத்துற ஒரு விழாவில் பேசிட்டு போறாங்க. பேசும் பொழுது பொதுவா கட்சிகள் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற விலையில்லா திட்டங்களை பத்தி தான் பெரிய விமர்சனத்தை முன்வைப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை பிச்சை அப்படின்னு சொல்றாங்க. வீடு இடிஞ்சு 500 ரூபாய் பிச்சை, ஆளு போன 1000 ரூபாய் பிச்சை அப்படின்னு வெள்ள நிவாரணத்தை பிச்சைன்னு கொடுக்குறாங்க. இந்த பிச்சை கொடுக்குறவங்களுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்க? அந்த சொல்லை அவர் தவிர்த்திருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப தவறான சொல் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான சொற்கள் பயன்படுத்தப்படுறது, இதே மாதிரி இன்னும் சொற்கள் வருவதற்கு வழிவகுக்கும். இப்ப இந்த மாதிரி நிவாரணம் வாங்குறவங்க இதில் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுவார்கள். இப்போ அவங்கள யாராவது ஒருத்தர் நீங்க ஓட்டுக்கு பிச்சை கேட்குறீங்களே எங்க கேட்டா, உங்களுக்கு பிச்சையை பத்தி என்ன அருகதை இருக்குன்னு கேட்டா இவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இப்படிப்பட்ட சொற்கள், பண்பாடற்ற சொற்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அவ்வளவுதான். பட் அந்த வார்த்தை பண்பாடு இல்லாத வார்த்தைன்றது வெளியிருந்து சொல்லிதான் புரியணுமா சார்? அது ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு தெரியாதா? ஏன்னா they are dealing with parliamentary and unparliamentary words. தெரியும்.
தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்கன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. மிக மிக தவறான இப்ப இருக்கிற ரெண்டு ஒரு அர்த்தம் தான் உண்டு. தவறான சொல்லு தெரிஞ்சுதான் பயன்படுத்தியிருக்காங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன, அவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான், அதனாலதான் நான் சொன்னேன் அதுல என்ன தவறு இருக்குங்கிற ஒரு மன ஓட்டம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் காரணமா இருக்கும் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது ரெண்டுமே காரணமா இருக்கலாம். ஓகே. அப்புறம் அவர் வந்து செக்குலரிசம் பத்தியும் கூட நிறைய பேசுறாரு சார். செக்குலரிசம்ன்ற வார்த்தையை வந்து இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சில 1 இயர் எக்ஸ்டெண்டட் பார்லிமெண்ட் போட்டு சேர்த்த வார்த்தை. அதை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. நீ எந்த மதத்துக்கு ஆதரவுன்றத வெளிப்படையா சொல்லு. இந்து மதத்தை இடிச்சிருவேன், கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களை கை காட்டி, நீங்க எல்லாம் இந்துக்கள் தானே, உங்களை டெங்குன்னு சொல்றாங்க, உங்களை மலேரியான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருன்னு சொல்லல. நான் பாக்குற வரைக்கும் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல சார். உங்களுடைய பார்வை. மறைமுகமா உதயநிதியை சொல்லி, ஆனா உதயநிதி சொல்லாத வார்த்தையை சொல்லி பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அதாவது உதயநிதி வந்து சனாதனத்தை பத்தி டெங்கு போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஒரு விஷயம் நம்ம உதயநிதிட்டு வந்து ரொம்ப பாராட்டணும். தான் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் சில இவங்க வந்து என்னை தப்பாக கோட் செய்து விட்டார்கள்னா பேசுவாங்க. அவர் அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை. அதுல ஒருத்தங்க வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, அப்ப நீங்க இந்துக்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போறாங்க, அவங்களெல்லாம் பத்தி ஒண்ணு சொல்லணும், இந்துக்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஏன்னா அவர் இந்துக்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இது எதனால இந்த குழப்பம் வருதுன்னா, இந்து மதமும் சனாதனமும் ஒண்ணு கிடையாது. இவங்க பிடிச்சு தொங்குறாங்க, இது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க பிஜேபிக்காரங்க. அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்து மதம்ங்கிறது வந்து சைவம், வைஷ்ணவம், சாக்கியம், புத்த மதம், ஜைன மதம், சனாதனம், இது எல்லாத்தையும் எல்லா மதத்திலும் உள்ளவங்களும் இந்து மதக்காரர்னு சொல்லி வெள்ளைக்காரங்க ஒரு ரூல் போட்டாங்க. ஒரு ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. அதனால வந்து சனாதனம் வந்து இந்து மதத்துல ஒரு அங்கம், ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு பகுதியில பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற கொள்கை இருக்கு சனாதனத்துல. அப்படிங்கிறதுனால இவர் வந்து சொன்னாரு, அது வந்து அடியோடு வேறு இருக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்டார். நான் இந்துக்களை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல, சனாதனம்ங்கிற மதத்தினுடைய அந்த கொள்கை வந்து தவறான கொள்கை, அதுதான் வேற இருக்க பட வேண்டியதுன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இந்துக்கள் தானே, உங்களை வந்து டெங்கு கொசுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்றது மக்களை வந்து பொய் சொல்லி தூண்டி விடுறது. அது செய்யக்கூடாது. இப்ப அவர் அப்படி சொல்லும் பொழுது அடுத்த நாளே பிஜேபியுடைய அபிஷியல் ஐடி விங்குடைய ஒருத்தர் வந்து உதயநிதி கால்ஸ் ஃபார் தி ஜெனோசைட் ஆஃப் தி ஹிந்துஸ், இந்துக்களை அனைவரையும் இந்துக்கள் என்பதற்காக கொன்று ஒழியுங்கள் என்று உதயநிதி கூறினான்னு ஒரு பச்சை பொய்யை வந்து பரப்பி விட்டார். இது எவ்வளவு தப்பான ஒரு செயல். இப்ப அவர் மேல வந்து ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அப்படி நடவடிக்கை எடுக்கல. அப்ப இவங்க இது மாதிரி நம்பர் 1 இவங்க மத வேறுபாடை பெருசாக்குறாங்க, இன்னொன்னு மத்தவங்க சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல், அப்படி சொல்லக்கூடாது. ஓகே. இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத ரீதியான கருத்துக்களை பேசுவது, செக்குலரிசம் அப்படின்றத கேள்விக்குள்ளாக்குறது, இதை பிச்சைன்னு சொல்றது, தேர்தல் நேரத்துல இப்படியான பேச்சுக்கள், பிஜேபி தமிழ்நாட்டுல 2ஆம் இடம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பல்வேறு கணிப்புகள்ல. அந்த கணிப்புகள் சொன்ன நம்பர்ல இருந்து இவங்களுடைய பேச்சுக்கள் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? ஏற்படுத்தாது. என்ன சொன்னா, இப்ப பிஜேபி வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து காஜ் பண்ணாம இருப்பாங்களா? அவங்க வந்து சர்வே நடத்தாம இருப்பாங்களா? அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, இது மாதிரி பேச பேச மக்கள் மத்தியில வந்து மத உணர்வு வரும், அது உங்களுக்கு ஆதாயமா போகும்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஒரு எலெக்ஷன் சமயத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதான். இப்படி பேசுறதுனால ஆதரவு பெருகும் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இவர் வந்து பிரதம மந்திரி வந்து சொல்றாரு, கர்நாடகால வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஜனங்கள்ட்ட வந்து கடைசியா பேசும்போது சொல்றாரு, நீங்க வந்து ஜெய் ஸ்ரீ ஹனுமான்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியா வேலை பார்த்திருக்கேன். எங்களுக்கு வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முற்றிலும் புறம்பான ஒரு சொல். உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், ஏன் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு சொல்லி. ஆனா செய்யல. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம், ஒரு பல்லு இல்லாத ஒரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப துக்கத்திற்குரியது. அதனாலதான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வர்றதும், இப்படி மத உணர்வுகளை தூண்டு விடுறதான பேச்சுக்கள் இந்த தேர்தல் நேரத்துல வர்றதும் இது வந்து ரொம்ப தவறு. அவங்க நினைக்கிறாங்க இது மாதிரிலாம் தூண்டி விடுறது மூலம் இந்துக்கள்ங்கிற ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் கொண்டு வந்து மற்றவங்களெல்லாம் பத்தி கவலைப்படாம, மைனாரிட்டிஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்ம வந்து நிச்சயமா ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படி ஏற்பட்ட பேச்சுக்கள். ஓகே. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல கூட ஸ்டேட் பேங்க் குறித்தான வழக்கு வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் வழக்குல அந்த எண்களை வந்து வெளிப்படையாக சொல்றதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கல்லாம் இல்லை, ஒரு ஆனர் கொடுத்துரும். அப்புறம் ஏன் இவ்வளவு நாளா கொடுக்கல அப்படின்னு சந்திரசூட் ரொம்ப காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். கடைசி நேரத்துல இவங்க வந்து வெவ்வேறு நபர்களை கூட்டிட்டு வந்து இவர் பேர்ல ஒரு அபிடவிட் போட்டுக்கிறேன்னு கேட்கிறாங்க. அவரு கோவப்பட்டு
டோன்ட் ஷவுட் அட் மீன்னு சந்திரசூட் சால்வேன்ற வக்கீல பார்த்து சொல்ற அளவுக்கு நீதிமன்றத்துல வந்து கொதிப்பான ஒரு நிலைமைய உணர முடியுது சார். நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கொதிப்பான நிலையை எப்படி பாக்குறீங்க? இவங்க நீதிமன்றத்தை கிள்ளுக்கீரையா நினைச்சிட்டாங்க. என்ன செய்வாங்க, அல்லது நீதிமன்ற இப்ப இன்னொரு தொலைக்காட்சியில ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு சினிமா வந்தது, ஒரு படம். அந்த படத்துல வந்து எஸ்டேட் ஓனர் பாலையா உடைய பையன் நாகேஷ், அவர் வந்து அந்த எஸ்டேட் மேனேஜருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்டேட் மேனேஜர் கேட்பாரு. கேட்கும்போது இவர் சொல்லுவாரு, ஏயா நீ வந்து எங்க அப்பாவுக்கு கீழே வேலை பார்க்குற, உடனடியே எங்க அப்பா இதை சம்மதிச்சிருவாரா? நீ என்ன பண்ற, நேரம் எங்க வீட்டுக்கு போய் ஓன்னு எங்க அப்பாட்ட வந்து இறைச்சல் விடு, இந்த மாதிரி உங்க பையன் வந்து என் பொண்ணை காதலிச்சுட்டு கைவிட பாக்குறானே, விட்டுருவானான்னு சொல்லி கத்து, உடனடியே எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சரி சொல்லிடுவாருப்பாரு. உடனே இந்த எஸ்டேட் மேனேஜர் சொன்னாரு, பேஷ் பேஷ், பிளான் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க அப்பாட்டையும் இதை ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, பிரச்சனை ஒன்றும் வராதுல்ல, அவர் சரி சொல்லிடுவார்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் வந்து யாரோ அழுத்தம் கொடுத்துருக்காங்க, போய் சொல்லு 6 வாரம் இன்னும் ஆகும்னு சொல்லிடு. ஸ்டேட் பேங்க் நினைச்சிருக்கோம், பேஷ் அவங்ககிட்டயும் சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, 6 வாரம் ஆகும்னு சொன்னோன்னே சரி சொல்லிருன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படியெல்லாம் தலையாட்டுவ. அதுக்கும் மேல இப்ப வந்து பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் கோட் இருக்கு, அந்த நம்பர் தெரிய விட்டுற கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு யார் பதறாங்க? டிஎம்கே பதறல. ஏன்னா அவங்க சீல்டு என்வலப்ல கொடுத்ததுல வந்து பணம் எவ்வளவு டொனேஷன் வந்துச்சுங்கிறத மட்டும் கூட சொல்லல, யாரு கொடுத்தாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே அது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆமா, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க வந்து பிஜேபியும் வந்து அது மாதிரி கொடுக்கும்போது, சீல்டு என்வலப்ல கொடுக்கும்போது எந்த தேதியில எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்கன்னு மட்டும் எழுதியிருக்காங்களே ஒழிய யாரு கொடுத்தாங்கிறத எழுதல. இப்ப இதைத்தான் இவர் வந்து கேட்கிறாரு. அதே அந்த யூனிஃபைடு அந்த நம்பர் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நம்பர் மூலம் கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு எவ்வளவு பணம் போச்சு, யாரால போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்ப ஏற்கனவே வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு, பல கம்பெனிகள் வந்து நீங்க இடி ரெய்டு பண்ணதுக்கு அப்புறம் பணம் வந்து டொனேஷன் போயிருக்கு ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு, இப்போதைக்கு எதுக்குன்னு தெரியாது, ஆனா எந்த அரசியல் கட்சியா இருக்கும், அவர் சொல்றது நாங்க வாங்கல, அப்ப வேற யாரு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி 4-5 கம்பெனி பேரை சொல்லிட்டு அடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த கம்பெனி இவ்வளவு டொனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லிங்கேஜ். இன்னைக்கு இந்த லிங்கேஜ் வந்து அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக எப்ப நிரூபிக்கப்படும்னா, இந்த கோடு இருக்கே, சிங்கிள் கோடு இருக்கு, அந்த நம்பர் வந்த உடனே அது வந்து தெரிஞ்சிடும் பிஜேபிக்கு யார் கொடுத்தாங்க, பிஜேபிக்கு அவங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல இடி ரெய்டு இருந்துச்சா இல்லையா, அல்லது அவங்க டொனேஷன் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் தெரியும். அப்போ பிஜேபி வில் பி இன் a வெரி பேட் சிச்சுவேஷன். அதனாலதான் இவங்க ஒருத்தரை தவிர, பிஜேபி ஒருத்தரை தவிர வேற யாருக்கும் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப எஸ்பியோட எம்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இந்த யார் யாருக்கு கொடுத்தார்கள் என்பது அறியப்படுவதனால் அவருக்கு நஷ்டமா, யார் யாருக்கு கொடுத்தார்கள் என்பது அறியப்படாமல் இருப்பதால் அவருக்கு லாபமா? ஒண்ணு கிடையாது. he does not have anything to gain. அப்ப இதுல வந்து அச்சப்படுறது யாரு? பிஜேபி ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு தான் தெரியுது. வரட்டும், வெளியில இன்ஃபர்மேஷன் வரட்டும். ரைட். நீங்க பல தேர்தல்களை வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியா உள்ள இருந்து நடத்திருக்கீங்க சார். இது கிட்டத்தட்ட நீங்க வெளியிருந்து பார்க்கிற 3வது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலினுடைய போக்கு எப்படி இருக்கிறது சார்? பிரச்சார போக்குகள் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கேப்ல 5 தடவை வந்துட்டு போயிட்டாரு பிரதமர் மோடி. ரேலி, மாநாடு, கூடங்குளம், கல்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு போயிட்டாரு. தொடர்ந்து தீவிரமான ஒரு பார்வையை தமிழ்நாட்டை பத்தி பேசுறாங்க. இந்த தேர்தல் களம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கிறது? ஒரு அரசியல் தலைவர்ங்கிற அளவுல திரு மோடி வந்து மிகுந்த பாராட்டுக்குரியவர். அதாவது நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம நமக்கு வந்து ஒரு கௌரவமான இடம், வாக்குகள் கிடைச்சிடணும் நம்முடைய கட்சிக்கு, அது ரொம்ப பெரிய ஃபவுண்டேஷனா இருக்கும், 2026க்கு ரொம்ப பெரிய ஃபவுண்டேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தளராம வந்து முயற்சி பண்றாருங்கிறது வந்து நிச்சயமா பாராட்ட தகுந்த ஒரு அரசியல் தலைவர்ங்கிற அளவுல. ஆனா இவங்க திரும்ப திரும்ப வர்றாங்களே, இப்ப மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து நிச்சயமா ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க. இப்ப இந்த தரம் 4-5 மாசம் 2 மாசத்துல 6 தரம் வர தெரியல உங்களுக்கு. வெள்ளத்துல வந்து தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வந்து மிதந்துகிட்டு இருந்ததே, அந்த நேரத்துல ஒரு தரம் வர தெரியலையா? சரி, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலையே. இந்த கேள்வி கேட்கப்படத்தான் செய்யும். அது பிஜேபி பண்ண ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நெட்டையோ குட்டையோ ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா,
கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து தமிழக அரசு இது பத்தாதுன்னு சொன்னா அவங்க ஏதாவது சாக்கு சொல்லலாம், மக்கள் வந்து குழம்பிடுவாங்க, யார் சொல்றது சரிங்கிறது தெரியாம. ஆனா இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்காத இந்த அரசுகிட்ட என்ன நீதி இருக்கு, என்ன நேர்மை இருக்கு, என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நிச்சயமா யோசிப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரணும், சட்டப்பூர்வமா கொடுத்தே தீரணும். இந்த இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததோ இல்லையோ, சாதாரண சிறிய வெள்ளங்களை, இடர்பாடுகளை சமாளிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வருஷம் இவ்வளவு கொடுக்கணும் பட் அப்படின்னு பட்ஜெட்டுக்குள்ள பணம் இருந்துச்சு, ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய். அந்த பணத்தை தான் இவங்க வந்து கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு உரிய பணத்தை கொடுத்தார்கள். ஆனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கு, அப்படி மாநில அரசுகளால் சமாளிக்க முடிய அளவிற்கு பெரிய தேசிய இடர்பாடு நடந்தால் நேஷனல் பட்ஜெட்ல இருந்து ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் இருந்து கொடுக்கணும், இது சட்டம். அப்ப இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்லணும், உங்களுடைய வெள்ளம்லாம் அப்படிப்பட்ட வெள்ளம்லாம் கிடையாது, அதனால உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, ஆமா உங்களுடைய வெள்ளம் ரொம்ப பெரிய வெள்ளம், அதனால எங்களுடைய பங்கா இவ்வளவு கொடு, நீங்க கேட்டிருக்கீங்க நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது. ரெண்டுமே செய்யாம நான் கொடுக்க மாட்டேன், கல்லூரி மங்கை மாதிரி சும்மா உட்காந்துருப்பேன்னு சொல்றது வந்து ரொம்ப கீழ்த்தரமானது. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து மக்கள் நிச்சயமா வினா எழுப்புவார். பிரதமர் இங்க வர்றாரு, ஆனா நம்ம முதல்வர் மும்பைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேசிய தலைவர்களில் ஒருவராக திரு ஸ்டாலின் பரிணமித்து விட்டார்கள், சந்தேகமே கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ஆயிடுச்சு. தேசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து இவருடைய கருத்துக்கள், கலைஞர் கருணாநிதி கருத்துக்கள் எப்படி கேட்கப்பட்டதோ அதுபோல இவருடைய கருத்துக்களும் கேட்கப்படுகின்றன அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் போய் பேசின பேச்சும் வந்து, இப்ப இவங்க பேசுறாங்க, நிர்மலா அம்மையார் வந்து பேசுறாங்க, இவர் வந்து பிரதம மந்திரி வந்து பேசுறாரு, திரு ஸ்டாலின் அவர்களும் பேசுறாங்க. இந்த 3 பேச்சுலையும் சாதாரணமா கேட்டாலே எவ்வளவு கண்ணியமான பேச்சாக அமைந்திருக்கிறது திரு ஸ்டாலின் அவருடைய பேச்சுங்கிறது புலப்படும். எந்த தனிப்பட்ட அட்டாக்கும் கிடையாது. கொள்கை ரீதியாக என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது, என்ன மோதல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் பேசுறாரு அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். அதனால அவர் அங்க போனதுங்கிறது, பல தலைவர்கள் தேசிய அளவில் கூடியிருக்காங்க, அதில் குறிப்பிடத்தக்க தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களும் போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம்.